மச்சுவாய் தில்லை நடராஜர் உழவாரப்பட்டிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா காசுக்கடை தெருவில் உள்ள நெல்லுக்கடை பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து இந்த கோயிலேருந்து தான் நடராஜர் கோபுரத்தை பார்ப்பார். இந்த பிள்ளார் கோயிலில் தான் வள்ளலார் வந்து படுத்திருப்பார். வள்ளலார் இருந்த இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காசுக்கடை தெருவு நீட்டு, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நடராஜர் கோபுரம் தெரியும். இது ஆதி காலத்து கோவில், 1000 காலத்துக்கு முன்ன வந்த கோயில். சரி வர பேசுங்கம்மா. அப்படியே அந்த இதை பூரா அப்படியே தள்ளி அந்த ஒரே ஓரமாக விட்டுட்டு, ஆமாம் தண்ணியை ஒட்டை தள்ளிட்டு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா நான் இப்போ ஏன்னா ஜனங்க விளக்கு போட வந்துகிட்டே இருப்பாங்க. சுத்தமாக தள்ளிட்டு தொடச்சிட்டோம்னு வச்சுக்க, இப்போ ஜனங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க விளக்கு போட. நம்ம தொடச்சிட்டு கூட உள்ள சிலையை கழுவிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே விளக்கு போட வந்துக்கிட்டே இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை. என்னம்மா? அதுதான் நான் இப்போ டப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நான் அப்படியே ஒட்டை தள்ளி விட்டுருமா, தள்ளி விட்டுட்டு அந்த துணியை தொடச்சி விட்ருங்க வழிப்பாத அளவுக்கு. தண்ணி ஊற்றி இப்போ கழுவ வேணாமா, அப்புறமா கழுவிக்கலாமா? தொடச்சி மட்டும் விடுங்க. அந்த துணியை தொடச்சி விட்டுட்டு சிலையை கழுவுற வேலை இருக்குது. நாளைக்கு எல்லாத்தையும் மத்தியானம் நேரத்தில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நவுத்திடலாம். இப்போ ஏன்னா ஜனங்க வந்துகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு 1 மணிக்குள்ளே முடிச்சாகணும். நாளைக்கு சங்கட சதுர்த்தி வேறு. என்னம்மா? நாளைக்கு பொங்கல் சதுர்த்திப்பா, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாகணும். நாளைக்கு 1 மணிக்குள்ளே முடிச்சாதான். ஏன்னா அப்புறம் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, அபிஷேக வேலை இருக்கும். இப்போ ஐயப்பர் இப்போ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான்ப்பா. எவ்வளோ அழுக்கு போகிறோம்மா. இதோட 3வது வாட்டி தள்ளுறோம்மா. வந்துக்கிட்டே தான் இருக்குது அழுக்கு. அவ்வளோதாம்மா. சுத்தமாகட்டியம்மா. அது தேய்க்கணும்பா. இது சேலை தேய்க்கிற வேலை. ஆடி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ சந்தோஷ மாதா ஆலயத்தில் உழவாரப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. தில்லை நடராஜர் உழவாரப்பட்டிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் அது நம்ம இதில் இருக்கு பாரு. காசு எடுத்துகிட்டு போ, பருப்பாக வாங்கிக்கோ. இதை பாருங்கள் சாமிங்க எவ்வளோ பாருங்கள் நோண்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே சோப்பு விட்டு அடிக்கணும்பா. இந்த பாருங்க, அதுலேயே தான்டா இருக்குது, சைடில் இருக்குது பாரு. அப்படியே மோர் இருந்தால் மோர் பாக்கெட் 2 வாங்கிட்டு சொல்லிட்டடா குடிக்க. மோர் பாக்கெட்டு 2 வாங்கிக்கோ. சைடில் இருக்குது பாரு, இருந்தாண்டா. இன்னொன்று ஜிப்பை தோற 2 ஜிப்பு இருக்கும் பாரு. கூலிங்காக மோர் இந்த நம்ம இப்போ கடையில் வாங்கினோம்ல அதுலேயே இருக்கும், அங்கேயே இருக்கும். ஆமாம், குடிக்கிற மோர் கூலிங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். சர்ப்பு வாங்கிக்கோ.
துணி சோப்பு ஒரு 3 வாங்கிக்கோ. துணி சோப்பு, பவர் சோப்பு. ஆமாம், அவ்வளோதான்.